அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொடர்ச்சியான வரலாறு இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களோட கையை அவங்க கட்டிட்டு அவங்க கைது பண்ணாங்க இல்லையா. அதுக்கப்புறமா அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உபை தன்னோட நயவஞ்சகத்தனத்துக்கேற்ப அவங்க செயல்படக்கூடியவங்களாக இருக்காங்க. யூதர்களை நீங்கள் கண்டிப்பாக மன்னிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வற்புறுத்திட்டே இருக்காங்க. அதேமாதிரி யூதர்கள்ட்ட நீங்கள் நல்ல முறையில் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. நபிகள் நாயகம் அதை ஏற்றுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நபியை பிடிச்சிட்டு அவங்க வற்புறுத்திட்டே இருக்காங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நீங்கள் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க விடவே இல்லை. மறுபடியும் அவங்க வற்புறுத்திட்டே இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. நபிகள் நாயகத்துக்கு கோபம் வருது, ஆனாலும் அதை வெளிக்காட்டலை. அவங்க தன்னோட முகபாவனை மாறக்கூடியதை நபிகள் நாயகத்தோட தோழர்கள் கவனிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, என்னோட நண்பனோட விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடக்காத வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நபிகள் நாயகத்திட்ட அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத நினச்சாலும் எனக்கு பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்னு உபை தன்னை முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம்தான் ஆயிருந்துச்சு. அதனால் அவங்கள்ட்ட நபிகள் நாயகம் சரி, நான் உங்களுடைய யூதர்களை நாங்கள் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய அந்த அழகிய கோரிக்கையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. யூதர்களை விடுதலையும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, விடுதலை ஆகிட்டிங்கன்னா மதீனாலேருந்து நீங்கள் வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவும் சொல்கிறாங்க. யூதர்கள் எல்லாருமே சாமுக்கு போகிறாங்க. கொஞ்ச நாள் தான் அங்கே சாமில் இருந்தாங்க. அதிகமானவங்க இறந்துட்டாங்க. அவங்க விட்டுட்டு போன பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த பொருட்களை எல்லாம் சேகரை பண்ணி முகமது இப்னு மஸ்லமாட்ட வழங்குறாங்க. அவங்களோட பொருட்களில் இருந்து 3 விரல்களையும் 2 கவச ஆடையும் 3 வாளையும் 3 ஈட்டியும் தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு 5ல் 1 அல்லாவுக்கு ஒதுக்குறாங்க. மற்ற எல்லாத்தையுமே முஸ்லீம்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறாங்க. ஜாதுல் மஆத் இப்னு ஹிசாம்.